சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே கமலாசுரையே கருணை செய் சரஸ்வதியே உலகம் முழுதும் இந்த காந்தி நாடகத்தை லைவ்ல பார்த்து கொண்டிருக்காங்க. அதுபோக இந்த நாடகம் நாளை பாத்துறோம் யூடியூப் சேனல் அண்ணன் மாயகுல மாதன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவித்த வாணியங்குடி காந்தி நகர் கிராமத்தார்களுக்கும் அன்பு சகோதரர் சரவணன் அண்ணார் சாந்திகுமார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்ன ரொம்ப அருமையா பாடுவாங்க.
நம்ம பேச்சு ரொம்ப தெளிவா பேசுவாங்க. இருக்கட்டும், இருந்தாலும் எங்களெல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஒளி அமைப்பதன் மூலமாக இதெல்லாம் ஒளிப்பதிவு செய்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு அண்ணா மாயவனத்தைச் சேர்ந்த மாதவன் அண்ணா அவர்களுக்கும் நன்றி நடிகர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் கல்வி கடலை கடைந்து அமுதடுத்து நழுவிந்தவன் நாட்டில் கொள்ளிக்கும் கவி வாழலுக்கும் தேசத்தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இணைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் போட்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமறை செய்வது என்பது எளிதல்ல. சாதாரி விழுமீறும் சாரம் தன்னை சேர்ந்தால் புலமன்றை கொள்வதனால் குறைகட்டல் வெறுப்பதுண்டோ. புலவர்கள் தொழிற்சபையில் புண் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நவில் ஒரு பெரியோர் குற்றம். சாதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தை நிறுத்த போய் கலக்கும் பொழுது அது தன் இனம் என்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்வதை தவிர விட்டுவிடுவதில்லை. அதுபோல பெரியவர்களால் உங்களிடத்தில் சிறை விதித்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் நலவணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எமக்குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையால் 7 உடன்பிறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். லட்சமிழ் மொழிகள் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாய் இந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழின் பாட்டாட்டத்தை வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வரவேண்டி வருவோக்கு அருள்வாண்டி, வரவேண்டி வருவோக்கு அருள்வாண்டி, ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி, சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி, அன்று தினப்பொன் மலையேறி அமர்ந்தாண்டி, அன்று தினப்பொன் மலையேறி அமர்ந்தாண்டி, தவளோட மணியாக நின்றாண்டி, தவளோட மணியாக இருந்தாண்டி, நடமாடும் துணையாக அமைந்தாண்டி, என்று நடமாடும் துணையாக அமைந்தாண்டி, அவன் தாண்டி வருவாண்டி வருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. கேட்டங்கள் கேட்பானே, சுவை கண்டாமே தன் தண்ணில் குளிப்பானே, பாடாது கேட்டங்கள் கேட்பானே, சுவை கண்டாமே தன் தண்ணில் குளிப்பானே, காலார மலையேற வைப்பானே, காலார மலையேற வைப்பானே, கண்ணா என்றால் இங்கே வந்தேன், கண்ணா என்றால் இங்கே வந்தேன், சொல்லி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. சித்தர்கள் சீடர்கள் பலமோடி, அவர்கள் வாக்கு எவற்றேனும் வருமோடி, சித்தர்கள் சீடர்கள் பலமோடி, அவர்கள் வாக்கு எவற்றேனும் வருமோடி, முருகனின் செல்வாக்கு எவற்றேனும் வருமோடி, சித்தர்கள் சீடர்கள் பலமோடி, அவர்கள் வாக்கு எவற்றேனும் வருமோடி, பக்தர்கள் தினந்தோறும் பல கோடி, பக்தர்கள் தினந்தோறும் பல கோடி, புகழ் பாடி வருமான கொண்டாடி,
வரவேண்டி வரும்போது அருள்வாடி ஆடி வருவாடி அருள்வாடி மலையாடி பழனி மலையாடி பழனி மலையாடி. முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவன் அன்னையாக ஊர்கோர் அவதாரமாய் தொடர்மொழிக்கு மாறி காலி நீலி திரிசூழி ஆத்தாழை எங்கள் அங்கமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பு நிறத்தாழை புவி எடங்க காத்தாழை அன்னை இமயமலை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கலைபடுத்தி வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கமலத்தை வீட்டில் இருப்பாய். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாம் கனியமுதே கருணை கடலே துணை நீ சுந்தரேசர் மகிழும் மயிலே கடம்பவன குயிலே மாதவன் போற்றும் எழிலே பதமலத்தனை பணிந்தோனே அங்கைய கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுல மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையே 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 மதுரையே. கொண்ட முடி அலங்கரித்து கொண்டு கையில் வைத்து முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுல மொழி உமையாள் ஆட்சி செய்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையே 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 மதுரையே.
உற்சாகப்படுத்திய அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். இப்படியெல்லாம் நீங்க வாசிக்கக்கூடிய இசைகளும் பாடக்கூடிய பாடல்களும் சரியான விதத்தில் எங்களுக்கு வந்து சேர்ந்தடைகின்ற என்று கைதட்டி கொண்டிருக்கிற அன்புள்ளங்களுக்கு இந்த சரியான விதத்தில் எப்படி போகுது? ஒளி அமைப்பகம் சரியாக இருக்கு. ரொம்ப அருமையான ஒளி அமைப்பகம். கல்பனா ஒளி அமைப்பகம் அமைத்து கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு இந்த ஏற்பாடு செய்த கிராமத்தாரில் பணிபுரிகின்ற அன்பு சகோதரர் அனைவருக்குமே நன்றி. ரொம்ப நல்லா இருக்குனே. பேசாம நம்மளோட தனிமை கூட்டிட்டு போயிடலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம வேற எங்கேயோ கஷ்டப்படுத்துக்கிட்டே நம்ம இவங்களே வந்துட்டாங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வைத்து விடுவாரு. அன்புள்ளவங்களுக்கு நடிகர்களுக்கு ஏற்ற நிலைவாறு இப்படிதான் அமைக்க வேண்டும் என்று அமைத்து கொடுத்த அன்பு சகோதரர்கள் அனைவருக்குமே நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் இந்த காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணு கத்தமாக காவலை பார்க்க வேண்டும். காவலுக்கு உறுதுணையாக நீங்க எல்லோரும் என் கூடவே வர வேண்டும். நம்பி தலைவனுக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று நெடுநாள் முருகப்பெருமானிடம் வேண்டு கொண்டதில் என்னங்க சீக்கிரமாக வெள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்தின் அருகே பள்ளி கொடியில் முருகனன் பார்வையால் அருளால் இங்க எப்படி ஒரு பொன் குழந்தை கிடைச்சிருக்கோம் அது போல முருகனின் அருளால் நான் கிடைக்கப்பெற்றேன். அதனால் தான் வள்ளி என்று செல்லமாக பெயர் வைத்து அழைத்து கண்ணக வேங்கை பூங்குரத்தி என்று என்னுடைய இனத்தின் பெயரையும் சூட்டி காரண பெயராக இவ்விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். முருகனுக்காக விதைக்கப்பட்ட திரைகள் எல்லாம் காலையில் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது. அதனால அறுப்பதற்கான காவலை பார்க்க வேண்டும் என்று இப்பவே அறுக்கக்கூடாதுன்னு காலையில் அறுத்துக்கலான்னு இந்த காவலை சிறக்க செய்ய வேண்டும் என்று என்னுடைய தந்தை நம்பி தலைவன் அனுப்பி வச்சிருக்கார். அதனால இந்த இடத்துல காவலை எப்படி பார்க்கலாம் என்று என்னுடைய முருகனை நினைத்து மீண்டும் கந்த பெருமானை வணங்கலாம். வேணாமா? வேணாம்ப்பா. நீங்க வேற நீங்க சொல்றதுல அங்கே பதில் வந்துச்சு. ஓயாம நம்ம கந்தனை வணங்குது அப்படின்னு எல்லாரும் அந்த முருகப்பெருமான் நினைத்து என்னுடைய மனத்தில் உள்ள ஆசைகளெல்லாம் சொல்லலாம் என்று எதிர்பார்த்து இன்னைக்கு தான் மொத்த ஆசை சொல்லலாம் நினைச்சுட்டு இருந்தேன். என்ன நம்மளுக்கான நேரங்காலம்லாம் இப்படிதான் அமையும் நினைக்கிறேன். சரி இறகடை வந்தாலும் இந்த நேரத்தில் என்னுடைய கந்தன் நினைத்து வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுடைய என்னாலும் நம்பாழ்வில் கவலையில் என்று வாக்கியத்திற்கு நினைக்கிறான். வேலும் மயிலும் அல்லாசு புரிமாக அமைந்தாலும் அந்த வேலவனை எப்படிலாம் என்னை தொட்டு அள்ளிக்கொண்டு அந்த மன்னன பேரை Oh
பேரை சொல்லி எதிர்பார்த்து அனுதினம் காத்துக்கொண்டே இருந்தாலும் காலத்தையும் நேரத்தையும் மனசில் நடக்காதவன் போல் இழந்தேன். குரங்கு கொப்பாக நடப்பான் என்று சொன்னாரு. அந்த கால நேரத்தோடு அன்பான தோழி பெண்களையும் அண்ணான் என்று சொல்லக்கூடிய வீரத்தேவனை மலைத்து இந்த காவலை பார்ப்பதற்கு முன்னாடி ஒப்பிழா குமரி வாழ்க்கையும் முனையில அரசன் விரமும் காப்பிலா விளைந்த பூமியும் கல்லையில திரிந்த ஏரியும் கோப்பிலான் கொண்ட கோலமும் குருவிலான் கொண்ட ஞானமும் ஆப்பிளா சகரகோடு அழியும் என்ற உரக்கிராமின் மூத்தவர் சொல் கேட்டு இவ்விடத்தில் வந்திருந்தாலும் பல நாள் ஆச்சு. எங்க அண்ணன் சந்திச்சு இன்னைக்குதான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனா இருந்தாலும் எங்க அண்ணனோட விருப்பமான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. எத்தனையோ பாடல்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் பார்த்திருக்கோம். ஆனா சமீபத்தில் மறைந்த ஐயா இசைஞானியின் மகள் இளையராஜாவோட மகள் வந்து பவதாரணி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பாடகி. அந்த பாடகியிடம் ஒரு பாடல் எங்க அண்ணன் ரொம்ப நாள கேட்டுட்டே இருக்காரு. சரவணானே அண்ணனின் விருப்பத்துக்கு இணங்கி அந்த பாடகியை நினைவுபடுத்தும் வகையில் மயில் போல பொண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு மயில் போல பொண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல. அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. மயில் போல பொண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடகியை நினைவுபடுத்தும் வகையில் ரொம்ப நாள் எங்க அண்ணன் கேட்டுட்டே இருந்தாங்க.
கலைஞர்களை இன்னொரு கலைஞர் பாராட்டது மிகப்பெரிய சிறந்தது. அப்பேற்பட்ட தன்மையில் கைதட்டி உற்சாகப்படுத்திய நடிகர்களுக்கெல்லாம் ரசிக பெருமக்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி போல நடிச்சனாரு. அந்த தன்மைகளை எங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தும் வகையில் குறைவான கூட்டமாக இருந்தாலும் நடிகனுக்கு எப்படியெல்லாம் உற்சாகம் கொடுக்கலாம் என்று அமைதியாக எங்களுக்காக கைதட்டி ஆரவாரப்படுத்தி அன்புள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி நடிகட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இனிமே பாருங்க என்னுடைய முருகன் நினைச்சு காதலிச்சு மட்டும் போதுமா அவரை எப்படிலாம் திருமணம் செய்ய முடியும் என்று எதிர்பார்த்து அந்த கார்த்திகை திருநாள் என்று அந்த விளக்கை ஏற்றி அவனுக்காக நான் எப்படிலாம் காத்திருக்கேன். மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே சுடரே 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 இடுமரகே